நீட் தேர்வு இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பார்த்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இன்றைக்கி நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ நீட் தேர்வு நடத்துகிறாங்க. அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை, யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. என்டிஏனுடைய தலைவரை மாற்றிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட், சில இடங்களில் ஒரு இடங்கள் நடந்திருக்கு. அதற்கான யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. 10 ஆண்டு சிறை தண்டனை பார்த்துருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் போயிருக்கிறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க, தனித்தனியாக பிரித்து கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில், டிஎம்இ கையில் இருக்குது. அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும். நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்குது. டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசி கொண்டிருக்கின்றார்.